வணக்கம். இது ஜேபியின் யலகம். ஏற்கனவே நாம் போஸ் தைக்கிறதுக்கு பேப்பர் பேட்டர்ன் எடுப்பது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி போஸ் தைக்கிறது எப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கிட்டோம் மெத்தட் 1. ஓகேவா? இப்போது மெத்தட் 2 படி எப்படி போஸ் தைக்கலாங்கிறத பார்க்கலாம். 10க்கு 5 அங்குலம் அளவுள்ள ஒரு பேப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கோங்க. இதே அளவை யூஸ் பண்ணி 2 லைனிங் கிளாத், 2 ஸ்பாஞ்ச், 2 கிளாத், எந்த கிளாத்தில் நம்ம போஸ் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஜிப்பு ஏற்கனவே நமக்கு தெரியும். தையலுக்கு 2 பக்கமும் இடம் விட்டுட்டு இந்த அளவுள்ள ஜிப்பு எடுத்துக்கலாம். ஒரு ரன்னர் ஒன்று கோர்த்து வச்சுருங்க. சைடு பிட்டு 2. ஓகேவா? இப்போது மெத்தட் 2 எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஜிப்பை எடுத்துக்கலாம். ஜிப் எடுத்துகிட்டு அதோட மையப்பகுதியை பார்த்துக்கலாம். ஜிப்போட அளவு 8.5 அங்குலம். ஸோ நம்ம 4.25 ஒரு மார்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஒரு மார்க்கிங், இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த சின்ன பெட் எடுத்து அதோட நல்ல பக்கத்தில் ஜிப்பை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த தையலை நீங்கள் கூட ஒரு தையலை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டிங்கன்னா ரன்னர் வெளியேறி கழண்டு வராமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக கூட 2 தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கிளாத் வச்சு திருப்பி இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். நம்ம ஜிப் அளவுக்கே இந்த பிட் கிளாத் போதும். மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுரும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்போது ஜிப் ரெடி. இப்போது கிளாத் எடுத்துக்கலாம். கீழே ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். அது மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இது நம்மளோட வலது பக்கத்தில் இந்த கிளாத்தை திருப்பி வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துடலாம். அந்த இடத்துல ஒரு சின்னதாக ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த கிளாத்தை பின்னாடி திருப்பிக்கலாம். திருப்பி நண்டுக்கால் அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவில் ஒரு தையல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டுடலாம். இப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இதோட மைய பகுதியில் ஒரு தையல். இந்த 2 தையலுக்கும் இடையில ஒரு தையல். இந்த கார்னரில் ஒரு தையல். இந்த 2 பகுதிக்கும் இடையில ஒரு தையல். இப்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு பக்கம் ரெடி. இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கிளாத்து, அடியில் ஸ்பாஞ்சு, மேலே லைனிங் கிளாத் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த கிளாத்தை வலது பக்கமாக திருப்பிடலாம். திருப்பிட்டு ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா கொஞ்சம் தையல் நீட்டாக விடும். அதுக்காக தான் நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடியில் திருப்பிக்கலாம். அடியில் திருப்பிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். கொஞ்சம் பிடிச்சு போட்டால் தான் தையல் நீட்டாக விழும். ஸ்பாட்ச் இருக்கிறதுனால இந்த தையல் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பிடிச்சு போடணும். நேர் தையலை போட்டால் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு தையல். இப்போது மையப்பகுதியில் ஒரு தையல். இந்த 2 தையலுக்கும் இடையில் ஒரு தையல். இந்த கார்னரில் ஒரு தையல். இந்த 2 தையலுக்கும் இடையில் ஒரு தையல். இப்போது எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்மளோட 2 பாகமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜிப் எடுத்து இதோட மைய பகுதியில் வச்சு இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் அப்படியே மூட்டி எடுத்துட வேண்டியதான். நேரடியாக மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி இந்த பகுதியை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போஸ்க்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம். ரன்னர் லேசாக திறந்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஜிப்பு போகிற பாதையை விட்டுட்டு இந்த டிப்பில் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த டிப்பும் அதே மாதிரி இந்த டிப்பும் இந்த டிப்பு தான். இந்த நடுவில் ஜிப்பு போகிற பாதையை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். திருப்பிட்டு நம்ம மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் அவுட் பண்ண பிளேஸை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல்.
அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கார்னர் இந்த கம்மையை பிடிச்சிட்டு ஒரு தையல். அடிபாகம் இருக்கு இல்லையா, அதை இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ போஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம். கார்னர்ஸை கட் பண்ணிடலாம். அழகாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லேயே ஒரு கட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட போஸ் ரெடி. நல்ல ஷார்ப் எட்ஜ் வச்சு கார்னர்ஸ்லாம் எடுத்து விட்டோன்னா போஸ்க்கு நல்ல. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.